டிஎன்எஸ்டிசி 2 உரிமம் இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பத்தில் விண்ணப்பிக்க முடியும் என்ற வழக்கு நீதிமன்ற உத்தரவு ஏப்ரல் 30 இறுதி. இன்னைக்கு கோர்ட்ல இந்த கேஸை பத்தி என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசியில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த வீடியோக்குள்ள இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே நடந்த ஒரு வாய்தாவுக்கான உத்தரவு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு வாய்தாக்கும் ஒவ்வொரு வாய்தாவுக்குமே நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவு அப்படின்றது போடுவாங்க. அப்போ இதுக்கு முதல் நடந்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நடந்தது. அப்போ நடந்தது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த வாய்தாவுக்கான உத்தரவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் தேடி எடுத்தேன். இணையதளத்தில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 17ஆம் தேதி உத்தரவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல்லாக இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் புரியணும், நீங்களும் இதை விசுவலாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதை பற்றின ஃபுல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி இந்த ஃபுல் நீதிமன்ற உத்தரவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீதிமன்ற உத்தரவை பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மென்ஷன் ஆகிருக்குன்னா பெட்டிஷனருக்கான அட்வொகேட் சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்டிஷனர் சைடில் உள்ள லாயர் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி அவங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் சைடில் உள்ள லாயர் வந்து அதை கன்சிடர் பண்ணி பார்க்கணும். கன்சிடர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக தேர்டு பாயிண்ட் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கு. அதையுமே நான் சொல்கிறேன் என்னன்னு. அடுத்து தேர்டு பாயிண்ட்ல என்னன்னா பெட்டிஷனரோட அட்வொகேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா பெட்டிஷனர் கிட்ட வந்து கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாததுனால இந்த பெட்டிஷனர்னால அப்ளிகேஷனில் அப்ளை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது சொல்கிறதெல்லாம் யாருன்னா ஜட்ஜஸ் இருக்காங்க, நீதிபதி அவர்கள், அவங்க தான் சொல்கிறாங்க. அப்புறம் வேற என்ன சொல்கிறாங்கன்னா 2 லைசன்ஸில் ஒரு லைசன்ஸ் வச்சுருந்தாலே போதும். திரும்ப இந்த பாயிண்ட்டை சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. 2 லைசன்ஸில் ஒரு லைசன்ஸ் வச்சுருந்தாலே போதும். அதனால எனவே பெட்டிஷனருக்கு வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, இந்த ஜாபில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பெட்டிஷனர் தரப்பில் உள்ள லாயர் வந்து அவருடைய ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த வழக்கில் உள்ள பெட்டிஷனருக்கான அட்வொகேட்டோட ஸ்டேட்மெண்ட் படி டிரைவர் ஜாபுக்காக இந்த அப்ளிகேஷன் ஏப்ரல் 21 ஏப்ரல் 24ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து நீதிபதி அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த விஷயமே தப்பானது அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா 21 தான் லாஸ்ட் டேட்டு, எக்ஸ்டெண்ட் பண்ணிலாம் தரவே இல்லை. அடுத்த 3 நாள் எதுக்குன்னா அவங்க வந்து எடிட் ஆப்ஷன் அப்படின்றத வந்து திறந்து விட்டாங்க. அதில் ஒரு 3-4 விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. அது பேர் எடிட் ஆப்ஷன் தான். இது வந்து எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணி தரவே இல்லை அப்படின்றத இந்த இடத்துல நான் சுட்டி காட்டிக்கிறேன். அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ரெட் பெட்டிஷனர் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாதனால அவரால் அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியலை அப்ளிகேஷனில். பிகாஸ் இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் உள்ள லாயர் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவிப்பு அப்படின்றத வந்து யாரு கொடுக்கணும்னா பெட்டிஷனரோட அட்வொகேட்டுக்கு வந்து கொடுக்கணும். அது எந்த டேட்டுக்குள்ளே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21, அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பை வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க நீதிபதி அவர்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நடந்த அந்த வாய்தா ஹியரிங் சொல்லுவோம்ல, அதுக்கான உத்தரவு அப்படின்றது நீதிபதி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன். பட் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த ஒரிஜினல் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். 2 பேஜ் 3 பேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ இன்னைக்கு இந்த வழக்கிற்கான விசாரணை அப்படின்றது என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நான் டிஆர்சிஆர் குரூப்பில் வந்து டைப் பண்ணி போட்டதை அப்படியே ரீட் பண்ணி காமிக்கிறேன். வழக்கு விஷயத்தில் இன்று என்ன நடக்கும் என்பதை காலையிலேயே கணித்து தீர்மானித்து ஒரு காணொளி காட்சியாக நான் பதிவிட்டிருந்தேன் இந்த ஒரு யூடியூப் தளத்தில் அப்படின்றத சொல்லிட்டு ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இந்த 3 நாட்களுக்குள் வழக்கு விசாரணைக்கு வந்தால் நீங்கள் இந்த வழக்கை பற்றி கவனம் செலுத்தலாம். ஏப்ரல் 30க்கு மேல் தாண்டி சென்றால் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு இதுவே விதி என கடந்து செல்வதே சாலச் சிறந்தது. ஏன் அப்படின்னா மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரை ஒரு மாசத்துக்கு நீதிபதிகளுக்கு மட்டுமல்ல ஓவரால் நீதிமன்றத்துக்கே பார்த்தீங்கன்னா விடுமுறை ஒரு மாசத்துக்கு அப்படின்றத நான் ஏற்கனவே அறிவேன். இந்த விஷயத்தை பற்றியும் நம்ம இயர்லியராக மெனி மோர் வீடியோஸில் இதை பற்றி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே. அதற்கு பிறகு ஜூன் மாதத்தில் இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வரும் நேரத்தில்
விண்ணப்பித்தவர்களுக்கு தேர்வே வந்துவிட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா? இதில் குறிப்பிட்டுள்ள விஷயம் அனைத்துமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே அப்படின்றத என்னுடைய கருத்தாக மட்டும்தான் அதை பதிவிட்டிருந்தேன். ஏன்னா முடிவு எடுக்கும் அதிகாரம் அந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் மட்டுமே அப்படின்றத பதிவு செஞ்சிருந்தேன் இந்த ஒரு வாட்ஸ்அப் குழுவில்.